சரியான ஆலோசனையை கேட்கவில்லைனா, சரியானவர்களிடத்த ஆலோசனையை நீங்கள் கேட்கவில்லைனா, நீங்கள் எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் நீங்கள் வஞ்சிக்கப்படுவீங்க, விழுந்து போவீங்க, நாசமடைவீங்க. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுது, ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள், அநேக ஆலோசனைக்காரர்கள் உண்டானால் சுகம் உண்டாகும் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. என் அருமை சகோதர சகோதரிகளே, ஒரு சிறிய கதை மூலியமாக இந்த வசனத்தை குறித்து உங்களோடு பேசவிருக்கிறேன். ஒரு காட்டுக்குள்ள தனித்து விடப்பட்ட தன் தாயை பிரிந்த ஒரு யானை தன் தாயை தேடிக்கொண்டு வழி முழுக காடு முழுதும் சுற்றி கொண்டு இருந்துச்சு. ரொம்ப தூரம் அலைந்து கொண்டு இருந்தது, தன் தாயை கண்டுபிடிக்க முடியாமல். வழியில் ஒரு நரியை சந்திச்சிச்சு. அப்போ அந்த நரிக்கிட்ட போய் கேட்டுச்சு, நீ என்னுடைய தாயை பார்த்தியா? என்னுடைய தாய் அந்த வழியில் எங்கேயாவது நடந்து போயிட்டு இருந்தாங்களா அப்படின்னு. அந்த நரி அதனுடைய குணம் என்னன்னா தந்திரமுடையது இல்லையா? அப்போ அந்த நரி சொல்லிச்சு, ஆமாம் பார்த்தேன், ஏதோ அங்கே ஒரு குழி தெரியுது பார், அந்த மரத்துக்கு பக்கத்தில் அந்த குழிக்கிட்ட நடந்துட்டு போயிட்டு இருந்ததை பார்த்தேன், நீ அங்கே போனனா உன் தாயை கண்டடையலான்னு சொல்லி அதனுடைய அந்த இருப்பிடத்தை நோக்கி அந்த நரிகள் அநேகம் வசிக்கிற அந்த இருப்பிடத்தை நோக்கி அதை நகர்த்தி செல்லும்படிக்காக அனுப்பி விட்டுருச்சு. இந்த யானையும் நம்பி அந்த இருப்பிடத்தை நோக்கி நடந்து போச்சு. நடந்து போகும் பொழுது வழியில் இன்னொரு மிருகத்தை பார்த்துச்சு. அது ஓநாய். ஓநாயினுடைய குணம் என்ன? அது கூட்டத்தோடு வந்து நம்மை பீறி போடும் இல்லையா? இப்போ இந்த ஓநாயை வழியில் பார்த்துட்டு ஓநாய்கிட்ட கேட்டுச்சு, ஓநாயே, இந்த மாதிரி நரி கிட்ட கேட்டேன், என்னுடைய அம்மா அந்த இடத்துல இருக்காங்கன்னு சொல்லிச்சு, நீ ஏதாவது அந்த வழியிலேருந்து தானே வரேன், அந்த இடத்துல இருப்பதை பார்த்தியா அப்படின்னு கேட்டுச்சு. கேட்கும் போது அந்த ஓநாயை சொல்லிச்சு, நரியா அப்படின்னு. ஓநாய் யோசிக்குது, ஓ, இந்த யானையை இரையாக்க நரி தந்திரம் போட்டிருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஓநாய் இப்போ என்ன சொல்லிச்சுன்னா, ஐயய்ய, அவன் பொய் சொல்லியிருக்கான் உன் இடத்துல, அந்த இடத்துல நீ போகாத, இப்படி போ, இந்த இடத்துக்கு போனேன்னா உன்னுடைய தாயை சந்திக்கலாம், நான் இப்போ தான் அங்கேருந்து வரேன், உன் தாய் அங்கே தான் நின்று கொண்டு இருந்தான்னு சொல்லி அங்கே அனுப்பி விட்டுருச்சு. இப்போது அந்த ஓநாய் எங்கே அனுப்பிச்சுன்னா, தன்னை இந்த யானையை இரையாக்க அந்த இடத்துக்கு அனுப்பி வச்சிச்சு. இப்போது அங்கேருந்து அந்த யானை நடந்து போய்கொண்டே இருக்கும் பொழுது வழியில் இன்னொரு மிருகத்தை சந்திச்சிச்சு. அந்த மிருகம் என்னன்னா புலி. அப்போ அந்த புலி வந்துச்சு. புலி வந்தோடனே புலிக்கிட்ட யானை கேட்டுச்சு, புலியே, இந்த மாதிரி ஓநாய் நரிக்கிட்ட கேட்டேன், நரி இங்கேன்னு சொல்லி என்னை ஏமாத்திருச்சு. அடுத்தது வந்துட்டு ஒரு ஓநாய்கிட்ட கேட்டேன், ஓநாய் இதோ இந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லிச்சு, நீ அங்கேருந்து தானே வர, அங்கே எங்கேயாவது என்னுடைய அம்மாவை பார்த்தியா அப்படின்னு கேட்கும்போது அந்த புலி சொல்லிச்சு, ஐயய்ய, அவங்க 2 பேரும் உன்னை ஏமாத்திருக்காங்க, நீ என்னோடு வா, நான் உன்னை கூட்டிகிட்டு போய் உன் அம்மாக்கிட்டேயே விட்டுறேன்னு சொல்லி அதை இரையாக்கி கொள்ள அது தன்னோடையே கூட்டி போச்சு. பாதி வழியில் போயிட்டுருக்கும் பொழுது அது உணர்ந்து கொள்ளுச்சு, இந்த புலியானது தன்னுடைய தாயை நோக்கி கூட்டிகிட்டு போகலை, தன்னை இரையாக்கி கொள்ள கூட்டிகிட்டு போகுதுன்னு சொல்ல. என் அருமை சகோதர சகோதரிகள், இந்த ஓமையான கதை உங்களுக்கு சொல்ல காரணம் என்ன தெரியுமா? நாம் எவ்வளவு பலசாலியாக யானை பலமுடையவராக இருந்தாலும், நல்ல உயரமானவர்களாக இருந்தாலும், பணம் நிறைந்தவர்களாக இருந்தாலும், எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும், சரியான ஆலோசனையை கேட்கவில்லைன்னா, சரியானவர்களிடத்த ஆலோசனையை நீங்கள் கேட்கவில்லைன்னா, நீங்கள் எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் நீங்கள் வஞ்சிக்கப்படுவீங்க, விழுந்து போவீங்க, நாசமடைவீங்க. உங்களை சுற்றி சரியான ஆலோசனைக்காரர்கள் இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கையும் இந்த துளைந்து போன யானையினுடைய வாழ்க்கை போல இருக்கும். யானை காட்டிலேயே மிக உயர்ந்த மிருகம், பலசாலியான மிருகம். ஆனால் சரியான ஆலோசனை இல்லாமல் போயிட்டோன்னா இப்படி தான் நடக்கும். தாயை விட்டு பிரிந்த யானையினுடைய நிலைமை தான் ஆண்டவரை விட்டு பிரிந்த மனிதர்களுடைய நிலைமை. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு வேளை நீங்கள் ஆண்டவரை விட்டு பிரிஞ்சு போயிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையும் ஆலோசனை இல்லாமல் காட்டில் அலைந்து திரிகிற அந்த யானையை போல மாறிடும். பணம் வச்சுருக்கலாம், பொருள் வச்சுருக்கலாம், நல்லா சம்பாதிக்கலாம், கார் வச்சுருக்கலாம்,
என்ன வேணால் இருக்கலாம், நல்லா பலனாக இருக்கலாம், ஆர்ம்ஸ் வச்சுருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் நல்ல ஆலோசனை இல்லாதவர்கள் உங்களோடு இருந்தாங்கன்னா, ஆண்டவருடைய ஆலோசனை உங்கள் கூட இல்லைன்னா, நீங்கள் இந்த உலகத்தில் தள்ளிவிடப்படுவீங்க, காயப்படுத்தப்படுவீங்க, பழி தீர்க்கப்படுவீங்க, உயிரே போனாலும் போகலாம். அதனால் இந்த அதிகாலையில் இதோ இந்த இடத்துல வந்து உங்களோட பேச தேவன் எனக்கு கொடுத்த இந்த கிருபைக்காய் நன்றி. இந்த இடத்துல வந்து நான் என்னை புதுப்பித்து கொள்ளும் பொழுது அந்த புதுமைப்படுத்துகிற அந்த புதுப்பித்து கொள்ளுகிற காரியத்தில் உங்களோடும் பகிர்ந்து கொள்ளணுன்றதுக்காக இந்த வார்த்தையை உங்களோடு சொல்கிறேன். அதனால் எந்த சூழ்நிலையிலும் தேவனுடைய ஆலோசனையை நம்புங்க. அவங்க தான் நமக்கு அப்பா அம்மாவாக இருக்காங்க. அவங்க சரியான ஆலோசனையில் நடத்துவாங்க. நீங்கள் தவறி கூட மற்றவர்களுடைய அறியாதவர்களுடைய ஆலோசனையில் நடந்து ஆண்டவருடைய ஆலோசனையில் நடக்கலைன்னா நீங்கள் எவ்வளோ பெரியவராக இருந்தாலும் விழுந்து போவீங்க. அதனால் தயவாய் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை மையப்படுத்தி வாழும்படிக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளில் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உங்களுடைய நீங்கள் செய்கிற எல்லா விஷயத்திலும் ஆண்டவரிடத்தில் ஆலோசனை செய்து நடங்க. ஐ ஆம் ரெவரண்ட் ரோஷன் ஷான். குட் டே.